ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறேன். ஸோ நான் இன்றைக்கி ஒர்க் முடிச்சுட்டு நான் வந்துட்டேன்ப்பா. இன்றைக்கி கொஞ்சம் சீக்கிரமாக வந்துட்டேன். ஒரு 6க்குலாம் நான் வந்துட்டேன். ஒவ்வொருத்தங்களுக்கு ஒவ்வொரு டைமிங் வேரியேஷன் ஆகும். ஸோ எனக்கு பர்டிகுலராக டைமிங் சொல்ல முடியாது. கொஞ்சம் முன்ன பின்ன ஆகும். ஒவ்வொரு சில பேர்த்துக்கு கரெக்டாக பர்ஃபெக்டாக அக்யூரேட்டாக அந்த டைமிங். இப்போ டீச்சர்ஸ்லாம் பாருங்களேன், 4:30னா 4:30க்கு வெளியே வந்துடுவாங்க. ஸோ எங்கள் இதில் அப்படிலாம் கிடையாதுப்பா, கொஞ்சம் லேட் ஆகும். ஒவ்வொரு ப்ரைவேட்டு ஜாப் அப்படி தான், அவங்க எப்போ விடுறாங்களோ அதுதான். ஸோ ஒரு 1 or 2 கேஸ் கொஞ்சம் பர்ஃபெக்டாக விடுவாங்க. ஓகே கிளம்பலாம் அப்படின்னு சொல்லி ப்ரைவேட்டில். ஸோ கவர்மெண்ட்லாம் இந்த டைமிங் வந்துடுவாங்க வெளியே. இதுதான் கவர்மெண்ட் ஜாப்புக்கும் ப்ரைவேட் ஜாப்புக்கும் உள்ள டிஃப்ரென்ஷியேஷன். இதுதான் ஸோ கவர்மெண்ட் ஜாப்பில் இந்த டைமிங் சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க. ஸோ அதுக்குள்ளே நம்ம முடிச்சுட்டு நம்ம வெளியே வந்துடலாம். ப்ரைவேட் ஜாப்பில் கொஞ்சம் முன்ன பின்ன ஆகும். ஸோ அதுக்கு நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ எல்லோரும் சாப்பிட்டீங்களா? இப்போ டைமிங் பார்த்திங்கன்னா 7 o'clock ஆகுது. இப்போ எல்லாம் டீ குடிச்சிருப்பீங்க. ஸோ நானும் டீ குடிச்சிட்டேன். இன்றைக்கி ஒரு நல்ல ஒரு இன்சிடெண்ட் நடந்தது. ஸோ நான் எனக்கு ஒவ்வொரு சென்டர்லேயும் ஒவ்வொரு மாதிரி எனக்கு போடுவாங்க. போன தடவை ஒரு ஊரில் பார்த்தேன். ஸோ அந்த ஊரில் அவங்க என்ன பார்த்தாங்க. ஸோ அங்கேருந்து இந்த ஊருக்கு வந்துட்டே அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. இங்கே ஒகுலூர் பக்கத்தில் எங்களுக்கு சென்டர் போட்டிருந்தாங்க. ஸோ அங்கேருந்து நீங்கள் இங்கே வந்துட்டிங்களா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. ஸோ என்ன அவங்க மறக்கவே இல்லை. எனக்கு அவங்கள ஐடென்டிஃபைவே பண்ண முடியல. ஏன்னா நாங்கள் நிறைய மக்களை பார்க்குறோங்களா. ஸோ அதனால் அவங்கள ஐடென்டிஃபை பண்ண முடியல. ஸோ இவங்க கரெக்டாக என்ன ஐடென்டிஃபை பண்ணிட்டாங்க. நீங்கள் அங்கே தானே வேலை பார்த்தீங்க அப்படின்னு சொல்லி ஆமாங்க அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் கொஞ்சம் அப்புறம் பேசுனதுக்கப்புறம் தான் தெரியுது. ஸோ ஓகே இவங்க கூட நம்ம பேசியிருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஒரே ஊரில் ரெகுலராக ஒர்க் பண்ணணும் அப்படின்னாக்கா நம்மளுக்கு கம்பல்சரி தெரியும். விட்டுட்டு நம்ம 1 year கழிச்சு அப்படின்னு சொல்லும்போது நம்மளுக்கு தெரியாது. இதுவே கொஞ்சம் க்ளோஸாக பழகி இருந்தாக்கா கொஞ்சம் ஓரளவு தெரியும். நான் எல்லா லேடிஸ்கிட்டையுமே எல்லாத்துக்குமே ஓரளவு கொஞ்சம் நல்லா தான் பேசுவேன். இந்த பாரபட்சம்லாம் இந்த பார்ஷியாலிட்டிலாம் நான் பார்க்க மாட்டேன். ஸோ எல்லாத்துக்கிட்டையும் எப்படியோ அவங்கள்ட்ட பேசி கொஞ்சம் ஜாலியாக கொஞ்சம் மெர்ஜ் ஆகிடுவேன். ஸோ கொஞ்சம் நேரம் கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவேன். நல்லாயிருக்கும். ஸோ அது என்னால் மறக்க முடியாத ஒரு இன்சிடெண்ட்டாக இருந்தது. ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. பரவாயில்லையா நம்மள ஞாபகம் வச்சுருக்குறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அவ்வளோ ஒரு இன்டெப்த்தாக அவ்வளோ ஹாப்பி. ஓகேப்பா, நம்மளும் ஒரு மனசில் இடம் பிடிச்சிருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அந்த ஒரு ஹாப்பி மூமெண்ட் இருந்தது. அன்பிலீவபிளாக இது என்னால் மறக்க முடியாத ஒரு இன்சிடெண்ட் இன்றைக்கி நடந்த இன்சிடெண்ட்டு. ஸோ இதுவரை உங்களுக்கு யாருக்கெல்லாம் நடந்திருக்குது எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் சொல்லுங்கள். இந்தமாரி எப்படின்னாக்கா ஒரு ஊரில் ஒர்க் பண்ணியிருந்திருப்பீங்க, அவங்கள்ட்ட பேசியிருப்பீங்க. ஸோ வேறு ஊரில் நீங்கள் வரீங்க, அப்போ அவங்களையும் பார்க்குறீங்க. ஸோ அவங்களுக்கு உங்களை ஞாபகம் இருக்குது. உங்களுக்கு கொஞ்சம் அப்புறம் தான் உங்கள் ஃபேஸு இந்த மாதிரிலாம் ஐடென்டிஃபிகேஷன் உங்களால் பண்ண முடியுது. ஸோ அதுக்கப்புறம் கொஞ்சம் நார்மலாக சகஜமாக என்ன அப்படின்னு சொல்லிட்டு நீ கேட்குறீங்க. ஸோ அது மாதிரி ஒரு இன்சிடெண்ட் உங்களுக்கு நடந்ததுன்னா எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ஸோ எனக்கு அந்தமாரி ஒரு இன்சிடெண்ட் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நானும் தெரிஞ்சுப்பேன். ஸோ எனக்கு நடந்தமாரி உங்களுக்கு நடந்திருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு நானும் தெரிஞ்சுப்பேன். ஸோ அதுக்கு தான். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஓகே லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிங்க. அப்படின்னா தான் நான் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு ஒன்று நோட்டிஃபிகேஷன் வரும், நீங்கள் பார்த்துக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஓகே பாய். ஸோ தட் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிங்க. ஸோ பாய், நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.